ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த காலை வேளையிலையும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்கு நம்முடைய தியானத்திற்காக நாம் தெரிந்து கொள்கிற வேத வசனம் ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 60வது அதிகாரம் 20வது வசனம். உன் துக்க நாட்கள் முடிந்து போகும். உன் துக்க நாட்கள் முடிந்து போகும். அவர் நம் மேல் உதிக்க ஆரம்பித்து விட்டால் நம்முடைய துக்க நாட்கள் மாறிவிடும், நீங்கி போகும், இல்லாமல் போய்விடும். இதுதான் இன்றைக்கு நாம் தியானிக்க போகிற காரியம். அவர் நம்மில் உதிக்க வேண்டும். அவருடைய வெளிச்சம் நம்மில் உதித்தால் நம்முடைய துக்கங்கள் மாறும். இருள் சூழ்ந்து கொள்ளும் பொழுது பயமும் துக்கமும் திகிலும் நடுக்கமும் பிடிக்கும். அந்த இருளுக்கு நடுவில் ஒரு வெளிச்சம் உதிக்கும் பொழுது நம்பிக்கை உதிக்கிறது. அது மனிதனுடைய துக்கத்தை மாற்றிவிடுகிறது. அதனால்தான் உன் துக்க நாட்கள் முடிந்து போகும். நம்முடைய வாழ்க்கையில எதற்காக நாம் கவலைப்பட்டு கலங்கி நெருக்கடியில் நின்றோமோ அந்த காரியத்தில் தேவன் ஒரு வெற்றியை தந்துவிட்டால் அந்த துக்கம் மாறிவிடும். ஒரு சில திருமணத்திற்காக காத்திருப்பார்கள். என் மகளுக்கோ என் மகனுக்கோ ஒரு நல்ல திருமண வாழ்க்கை அமைந்துவிட வேண்டும் என்று சொல்லி காத்திருப்பார்கள். நாட்கள் கடந்து கொண்டே இருக்கும். காத்திருப்பார்கள், சோர்ந்து போய்விடுவார்கள். ஆண்டவர் அவர்களுக்காகத்தான் சொல்லுகிறார், உன் துக்கம் நாட்கள் முடிந்து போகும். சில நேரத்தில் கர்ப்பம் அடையாமல் கர்ப்பம் தவிர்க்கப்பட்டு கர்ப்பம் அடைய முடியாதபடி பல ட்ரீட்மெண்ட் எடுத்த பொழுதும் அந்த கர்ப்பம் தடைப்பட்டு கொண்டே வரும். ஆனால் வாக்கு பண்ணியிருப்பார் கர்த்தர். இவங்களுக்கு ஆண்டவருடைய வாக்கு தத்தத்தின் மேல் நம்பிக்கை இருக்காது. வயதின் மேலையும் டாக்டர் மேலையும் மருத்துவத்தின் மேலையும் மருத்துவ உபகரணங்களின் மேலும் தான் நம்பிக்கை இருக்கும். ஆனால் ஆண்டவருடைய வாக்கு தத்தங்களின் மேல் நம்பிக்கை இருக்காது. ஒவ்வொரு முறையும் தோல்வி அடையும் பொழுது தேவனிடத்தில் வந்து அழுகிறதும் தேவனை குறை சொல்லுகிறதும், அந்த ஜெபத்திற்கு போனேன், எனக்கு அற்புதம் நடக்கவில்லை, நடந்துவிடும் என்று சொன்னாரே, ஏன் நடக்கவில்லை என்று புலம்பிக் கொண்டிருக்கிற ஒரு கூட்டத்தாரை நாம் காண முடியும். சமீபத்தில் ஒரு குடும்பத்திற்கு போன வருடத்தில் நாங்கள் போய் ஜெபிப்பதற்கு ஆண்டவர் உதவி செய்தார். பக்தி உள்ளவர்கள்தான், ஆனால் அவர்கள் பல வேலை பளுக்கள் இருப்பதினாலே அவங்க சபைக்கு போய் கர்த்தரை தேடுகிறது உண்டு. புரிந்து கொள்ளுங்கள், உண்டு. ஆனால் அவர்களுக்கு யாரோ சொல்லியிருக்கிறார்கள், உங்க குடும்பத்துல இத்தனை வருஷம் ஆச்சு, அந்த பிள்ளைக்கு கல்யாணம் ஆகி அந்த பிள்ளைக்கு குழந்தை இல்லை, ஒரு பாஸ்டர் எங்களுக்கு தெரியும், அவரை வர வச்சு ஜெபம் பண்ணுங்க, அந்த குழந்தை பாக்கியத்தை கர்த்தர் தருவார் என்று சொல்லியிருக்கிறாங்க. அவங்களும் எங்களை அழைத்திருந்தார்கள். நாங்களும் போய் ஜெபிக்க போன பொழுது அவர்கள் சொன்னார்கள், எத்தனையோ ட்ரீட்மெண்ட்டு பார்த்து விட்டோம், ஒன்றும் நடக்கவில்லை, நீங்கள் ஜெபம் பண்ணுங்கள். ரொம்ப பக்தி உள்ள குடும்பம்தான். ஜெபித்து விட்டு நாங்கள் வந்து விட்டோம். இப்பொழுது சில நாட்களுக்கு முன்பு ஒருவர் மூலமாய் நாங்கள் கேள்விப்பட்டோம், அந்த பிள்ளை 7 மாதம் கர்ப்பமாக இருக்கிறாள் என்று. அப்ப இந்த நண்பர் ஒருவர் கேட்டிருக்கிறார், ஆண்டவர் தானே அற்புதம் செய்திருக்கிறார். இல்லை, நாங்கள் டாக்டர் போய் பார்த்தோம், டாக்டர் தான் சொன்னாரு, டாக்டர் மூலமா தான் அவங்க ஒரு ட்ரீட்மெண்ட் கொடுத்தாங்க, அந்த ட்ரீட்மெண்ட் போனோமா கரு தங்கிடுச்சு. யோசித்து பாருங்க, இருள் விலகி வெளிச்சம் உதித்து துக்க நாட்கள் மாறும் பொழுது நாம் யாருக்கு மகிமை செலுத்துகிறோம்?
மனிதனுக்கா தேவனுக்கா? அப்ப அந்த நண்பர் என்கிட்ட சொல்லி வருத்தப்பட்ட போது நினைச்சேன், எத்தனை ஆண்டு 10 ஆண்டுகள் திருமணமாகி 10 ஆண்டுகள் டாக்டர்கிட்ட போனாங்கல்ல, ஏன் அந்த டாக்டர் செய்யல? ஏன் அந்த மருத்துவம் செய்யல? ஜெபம் பண்ணின பின்பு ஏன் அது நடந்தது? இதுதான் கர்த்தர் செய்கிற அற்புதம். அவர்கள் தேவனை மறக்கலாம், ஆனால் தேவன் அவர்களை மறந்து விடவில்லை. இதுதான் உண்மை. அப்ப நம்முடைய வாழ்க்கையில நாம் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். இருள் விலகின உடனே வெளிச்சம் உதித்துவிடும். வெளிச்சம் உதிக்கும் பொழுது இருள் விலகிவிடும். துக்க நாட்களும் அதோடு கூட சேர்ந்து முடிந்து போகும். பிசினஸ் நான் ஆரம்பிக்கிற பிசினஸ்ல ஒரு வளர்ச்சி இல்லை, என் பிசினஸ் ஏன் இப்படி இருக்குன்னு போராடி கொண்டிருக்கிற அருமையான சகோதரனே, உன் வாழ்க்கையில இயேசு உதிக்க வேண்டும். இருள் விலகிடும். உன் பிசினஸை கர்த்தர் அவர் நடத்துகிற பாதையில் நீ நடக்கும் பொழுது உன்னை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் மேன்மையான காரியங்களை செய்வார். உத்தமனுக்கு கர்த்தர் துணையாய் இருக்கிறார். அது மாத்திரமல்ல, நீ வேண்டினது வரும் பொழுது, நீ விரும்பினது வரும் பொழுது காத்திருக்க காத்திருக்க இருதயம் இளைத்து போகும். சாரால் ஒரு குழந்தைக்காக காத்திருக்கிறார், இருதயம் இளைத்து போனது. தேவனாகிய கர்த்தரே நேரடியாக கேட்கிறார், சாராலே நீ நகைத்த? ஐயோ இல்ல 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 இல்ல. அவன் சொல்ற, இத்தனை வயதுக்கு அப்புறம் எப்படி? 90 வயது, 89 வயதாச்சு, இப்ப எனக்கு 90 வயது ஆக போகுது. How it is possible? Nothing can possible, but God do it as a possible. அது ஒன்றும் முடியாதுதான். ஆனால் தேவன் முடியாததை முடிய பண்ணுகிறவர், இல்லாததை பெயர் சொல்லி அழைக்கிறவர். ஒன்றும் இல்லாததை பெயர் சொல்லி அழைத்து விடுகிற நம்முடைய தேவனாகிய கர்த்தர். இந்த காலவேளையில் அவர் வார்த்தையின் மேல் விசுவாசம் வையுங்கள். அவர் வல்லமை உள்ளவர் என்பதை மறந்து விடாதீர்கள். சூழ்நிலை பார்க்காதீர்கள், சூழ்நிலையை நம்பாதிருங்கள், சூழ்நிலையின் மேல் வார்த்தை நம்பிக்கை வைக்காதிருங்கள். கர்த்தர் மேல் நம்பிக்கை வையுங்கள். கர்த்தரை நம்புகிறவன் செழிப்பான். கர்த்தருடைய வாக்குத்தத்தம் உங்களுக்குள் விதைக்கப்பட்டு கர்த்தருடைய வாக்குத்தத்தம் விளையும் பொழுது அது ஆம் என்றும் ஆமேன் என்றும் சொல்லி ஏற்றுக்கொள்ளுங்கள். அது உங்களுக்குள்ளே நிலைத்திருக்கும். தாமதித்தாலும் அதற்கு காத்திருங்கள். அது தாமதிப்பதில்லை. உங்களுக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிற வாக்குத்தத்தம் நிறைவேறும் காலம் நெருங்கிவிட்டது. இருள் விலகுகிற காலம் நெருங்கிவிட்டது. இயேசு என்கிற ஒளி உங்கள் வாழ்க்கையில உதிக்கப் போகிறார். அவருடைய வல்லமை வெளிப்படுத்தப்பட போகிறது. உன் துக்க நாட்கள் முடிந்து போகும். இனி வருகிற நாட்கள் உன் துக்கம் முடிந்து போகும். உன் பாவ இருள் உன்னை விட்டு விலகும். பரிசுத்தம் என்கிற இயேசுவின் ஒளி உனக்குள்ளே உதிக்கும். கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். அருமையான இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற மகளே, இந்த செய்தியை நீ கேட்க ஆரம்பித்ததிலிருந்து நீ ஒரு குறிப்பிட்ட அற்புதத்திற்காக வேண்டிக் கொண்டிருக்கிறாய். அது உன் கர்ப்ப சம்பந்தமான அற்புதம். முடியாது என்று எல்லாரும் சொல்லிவிட்டார்கள். இட் இஸ் நாட் பாசிபிள், இட் இஸ் இம்பாசிபிள் என்று சொல்லிவிட்டார். The human may judge, it is impossible, but God will make it as a possible in your life. You have to believe, you have to put in your faith on God's voice and promises. You will see miraculous thing in your life in coming days. வருகிற நாட்களில் கர்த்தர் உனக்கு செய்கிற அற்புதங்களை காண்பாய்.
கர்த்தர் அப்படிப்பட்ட மேன்மையை வெளிப்படுத்தி உன்னை ஆசீர்வதிப்பார். இந்த நாளில் கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்து உயர்த்த போகிற தயவுக்காக ஆண்டவரை உயர்த்தி துதித்து மகிமைப்படுத்துங்கள். அவர் நல்லவர், அவர் கிருபை நிறைந்தவர், அவர் இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவர். நம்மை உயர்த்துவார். இந்த காலவேளையில இந்த நாட்களில் இருள் விலக வெளிச்சம் உதிக்கும், இருள் விலகும், உன் துக்க நாட்கள் முடிந்து போகும். ஆமென்.